விஜய்க்காக முழங்கிய இலங்கை பாராளுமன்றம், வாழ்த்து மழையில் விஜய். யாழ்ப்பாணத்தை தமிழ்நாட்டிடம் கொடுத்து விடுங்கள், பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை. தவிக தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்த நாமல் இலங்கைக்கு வருகை தருமாறு அவசர அழைப்பு. தவிகவின் சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு, ஆட்சி அமைக்கவும் உரிமையை கோருகிறார். சி ஜோசப் விஜய் என்னும் நான் முதலமைச்சராக பதவியேற்கும் விஜய். தனி பெரும்பான்மை பெறாத தவிக ஆட்சி அமைக்க விஜய்க்கு உள்ள வாய்ப்புகள் என்ன? இனி விரிவான செய்திகள். தமிழக தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு இலங்கை பாராளுமன்றத்தில் பல்வேறு தரப்பினரும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கை பிரதியமைச்சர் பிரதீப் சுந்தரலிங்கம், பாராளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் மற்றும் செல்வம் மடைக்கலநாதன், ஸ்ரீதரன் உள்ளிட்ட பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலிலே தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிற அக்கட்சியினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்திய வம்சாவளி மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டினுடைய ஒரு நடிகராக இருந்த நண்பர் விஜய் அவர்கள் ஒரு பாரிய வெற்றியை அந்த தேர்தலிலே பெற்றிருக்கிறார். ஈழத்தமிழர்கள் சார்பாக இந்திய வரலாற்றில், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரலாற்றில் பாரிய வெற்றியை உருவாக்கிய சகோதரர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த உயர்ந்த சபையினூடாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கேள்விக்கு போக முதல் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய இலங்கையிலே உள்ள பிரதான கட்சி என்றதின் அடிப்படையிலே வரலாற்று சாதனை படைத்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலாவது இந்த பாராளுமன்றத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு மக்களோடும் தமிழ்நாடு அரசோடும் ஈழத்தமிழருடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் வேலை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லி லட்சத்தீவு மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தையும் தமிழகத்திற்கு கொடுங்கள், அவர்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இதயத்தை கவர்ந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இலங்கை தமிழன், அடக்கப்பட்ட தமிழன் என்ற ஒரு தமிழ் குரலாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக கதைக்க வேண்டிய விடயம் இந்த மின்சார தடை. அது வடக்கு மாகாணத்தில் தீவு பகுதிகளில் மின்சாரம் என்பது வழங்கப்படுவது இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அண்மைய தினங்களில் நான் நெடுந்தீவு அல்லது டெல்பிக்கு பயணித்த போது அங்கே பாதிக்கு பாதி மக்களுக்கு மின்சாரம் இல்லை. ஒரு கிழமையில் கிட்டத்தட்ட 7 நாட்களில் 5 நாட்கள் மின்சாரம் இல்லை. ஸோ இந்த தீவு பகுதிகளில் நீங்கள் கச்சதீவை விஜய் கேட்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜனாதிபதி கச்சதீவை தரமாட்டார் என்று நாங்கள் சொல்கிறோம். கச்சதீவை மட்டுமில்லை, யாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்துக்கு கொடுக்க சொல்லி தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆகவே எப்போது எங்களுக்கு தீவு பகுதிகளுக்கு மின்சாரம் எப்போது எங்களுக்கு மின்சாரம் தீவு பகுதிகளுக்கு வழங்கப்படும். அவ்வளவுதான். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தமிழக தேர்தலில் வெற்றி பெற்ற தளபதி விஜய்க்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் 11 இட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மகத்தான வெற்றியை பெற்ற சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். உண்மையான பணி இப்போதுதான் தொடங்குகின்றது. வரவிருக்கும் சவால்களை முறியடிக்கவும் மக்களுக்கு அர்த்தமுள்ள நன்மைகளை வழங்கவும் உங்களுக்கும் உங்கள் குழுவினருக்கும் பலமும் உறுதியும் கிடைக்க பிரார்த்திக்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார். இரு நாடுகளின் மக்களையும் பாதிக்கும் விடயங்கள் தொடர்பில் இலங்கையுடன் வலுவான மற்றும் மிகவும் சாதகமான உறவை எதிர்பார்ப்பதாகவும் உங்களுக்கும் உங்கள் குழுவினருக்கும் எனது வாழ்த்துக்கள் என்று நாமல் ராஜபக்ஷ பதிவிட்டுள்ளார். எனினும் கச்சத்தீவு குறித்து தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் பிராந்திய அரசின் தலைவராக உள்ள ஒருவருக்கு கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் என்பது நடிப்பதை விடவும் மாறுபட்ட விடயம். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை அடுத்த வருடம் கச்சத்தீவு பெருவிழா இடம்பெறும் போது விசாவை பெற்றுக்கொண்டு விஜய் இலங்கைக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். கச்சத்தீவு இலங்கைக்கு உரித்தான பகுதி என்பதனால் அவர் ஒரு சுற்றுலா பயணியாக வருகை தந்து பெருவிழாவில் கடந்து கொண்டு ஆசிர் பெற்று செல்ல முடியும் என்று நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோரவுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் ஒரே கட்டமாக கடந்த 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த தேர்தல் விஜயின் தமிழக வெற்றி கழகம் அதிக வாய்ப்புகளை பெற்று 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. எனினும் 234 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை என்றாலும் தவிகவுக்கு அந்த அளவிற்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இருந்தாலும் விஜய் ஆட்சியை அமைக்க ஆளுநரிடம் உரிமை கோரியுள்ளார். ஆளுநரும் அதற்கு அனுமதி வழங்கினால் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு சட்டசபையில் குறிப்பிட்ட தினங்களுக்குள் பெரும்பான்மையை
நிரூபிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகத்தின் பெரும்பான்மைக்கு இன்னமும் 13 இடங்கள் தேவைப்படுகின்றது. எனவே திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், தேமுதிக மற்றும் அதிமுக கூட்டணியில் உள்ள பாமக ஆகியோர் விஜய்க்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று அரசியல் தரப்பில் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தவிக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மேலும் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு ஆதரவு அளித்து அந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களிடம் உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்து பெறப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழக ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கரை சந்தித்து தவிக தலைவர் விஜய் தமிழகத்தில் ஆட்சியமைக்க உரிமை கோர உள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நாளை முதலமைச்சராக பதவியேற்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி இன்று காலை ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்திக்க நேரம் கேட்டுள்ள விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளார். இதனைத் தொடர்ந்து நாளை நேரு உள்விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு விழாவை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக தவிக சட்டமன்ற உறுப்பினர்களை நாட்களுக்கு சென்னையிலேயே இருக்குமாறு தவிக தலைமை அறிவுறுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. முதல் தேர்தலிலேயே மாபெரும் வெற்றி பெற்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக தவிக உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 118 தொகுதிகளில் வெற்றி பெற்றாலே ஒரு கட்சிக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கும். அதற்கமைய 118 தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சி அல்லது தேர்தல் கூட்டணியால் மட்டுமே தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோர முடியும். தேர்தல் முடிவுகளின்படி தவிக 108 தொகுதிகளிலும், திமுக கூட்டணி 73 தொகுதிகளிலும், அதிமுக கூட்டணி 53 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. தவிக தலைவர் விஜய் தான் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 12 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்றார். இதில் ஒரு தொகுதியில் இருந்து விஜய் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுடன் அவ்வாறு செய்தால் தொகுதிகளின் எண்ணிக்கையில் 1 குறையும். அதே நேரத்தில் அந்த கட்சியில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களில் ஒருவர் சபாநாயகராக நியமிக்கப்பட வேண்டும். நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சபாநாயகர் வாக்களிக்க முடியாது என்பதால் மேலும் ஒரு இடம் குறைவடையும். இதனால் தவிகவுக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க மேலும் 12 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரசுக்கு 5 இடங்களும், இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2 தொகுதிகள் என 4 இடங்களும், தேமுதிகவிற்கு 1 இடமும், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு 2 இடங்களும், விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 2 இடங்களும் கிடைத்தன. அதிமுக கூட்டணியில் உள்ள பாமகவிற்கு 4 இடங்களும், பாஜகவுக்கு 1 இடமும், அமமுக கட்சிக்கு 1 இடமும் கிடைத்துள்ளன. திமுக மற்றும் அதிமுக என இரு கூட்டணிகளில் இருந்தும் உள்ள புற கட்சிகள் ஆதரவு கிடைத்தால் தவிகவிற்கு கூடுதலாக 21 இடங்கள் கிடைக்கும். எனினும் தவிக ஆட்சி அமைக்க 11 உறுப்பினர்களின் ஆதரவே போதுமானது என்றும் கூறப்படுகின்றது. 118 இடங்களுக்கு மேல் ஆதரவு கிடைத்தால் தவிக ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை ஆளுநர் வழங்கலாம். ஒருவேளை ஆதரவு கிடைக்காமல் போனால் தவிகவுக்கு ஆட்சி அமைக்கும் உரிமை கிடைக்காமல் போகவும் வாய்ப்புள்ளது. இது போன்ற நிலைமை ஏற்பட்டால் இரண்டாவதாக அதிக இடங்களை பெற்றுள்ள திமுகவை ஆட்சி அமைக்க ஆளுநர் கோருவார். அவர்களாலும் ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் அடுத்த 6 மாதங்கள் தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சி நடைபெறும். அதன்பின் மீண்டும் சட்டசபை தேர்தல் நடைபெறும் என்பது பொது நடைமுறையாக உள்ளது. இந்த நிலையில் தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தவிக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து பெரும் பேசு பொருளாகியுள்ளது. திமுக அல்லது அதிமுக கூட்டணி கட்சிகளில் வெற்றி பெற்ற கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதால் விஜய்க்கு அதிமுக ஆதரவு வழங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் துணை முதலமைச்சர் பதவி உள்ளிட்ட முக்கிய பதவிகளை அதிமுக குறிவைக்கும் என்றும் கூறப்படுகின்றது. இதற்கிடையே ராகுல் காந்தியின் காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவு வழங்குவது குறித்து ஆலோசனை நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும். இதே போன்ற உடனடி உண்மை மற்றும் முக்கிய செய்திகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் ராஜ்குமார் தர்ஷினி. அடுத்த முக்கிய செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.